Actually, we are going to talk about A to D, PC Dog, Nanda. என்னோட லைஃப்பில் இவ்வளோ சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அந்த செகண்ட் நான் நினைக்கல. ஸோ அந்த விஷயத்தில் இந்த A to D வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் எனக்கு வந்து தெரியுது. தேங்க்ஸ் டு PC Dog ஃபார் சேவிங் மீ. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோலோ சாண்டி vlogs. Actually, we are going to talk about A to D, PC Dog, Nanda. கேஸே நாங்க தான்டா. இன்னும் நம்மளையா? ஹாய் சோல்ஜர்ஸ். ஸோ கைஸ், 5 years ஆகுது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. அதுக்கு என்னங்கிறப்ப கிட்டத்தட்ட 400 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பேன். சிங்கிள் கிரியேட்டர் கிட்டத்தட்ட ஒரு டிஆரா என்னன்னு வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா கேமரா பண்ணுறதுலேருந்து, ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து, வீடியோக்கு முன்னாடி அப்பீர் ஆகிறது வரைக்கும், எடிட்டிங்கில் ஆகட்டும், அதே மாதிரி எண்டில் முடிச்சு அப்லோட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணனான்னு தெரில, பட் எடிட்டிங் வரைக்கும் கொண்டு போனேன். அந்த ப்ரொமோஷனை பற்றி நான் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பேசுகிறேன். ஸோ இது வரைக்கும் கொண்டு போய் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் தான் பண்ணிட்டுருந்தேன். இப்போயும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி டிஆராக வேலை செய்கிற ஒரு பையன் 2023 இந்த யூடியூபே வேணாண்டா, போடா யூடியூப் சொல்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்படி நான் அக்டோபர் 20 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வீடியோ போடல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. டெக்னிக்கலி யூடியூபை நான் குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்னை ஃபயர் பண்ணிட்டான் போல, அவன் எனக்கு கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி நீ வந்து 6 மாதம் வீடியோ போடல, சீக்கிரம் போடு, இல்லைன்னா வந்து மானிட்டைசேஷனை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். 2023 ஆகஸ்ட்டுக்கு மேலே எனக்கு ஒருத்தரோட வீடியோ அப்பீர் ஆகுது என்னோட டைம் லைனில். அதுக்கு முன்னாடி இவர் வீடியோ நான் பார்த்ததில்ல, இவரை பற்றியும் கூட கேள்விப்பட்டதில்லை. கோவப்படாதீங்க, உண்மையானமே எனக்கு கேள்விப்பட்டதில்லை. தட் மேன் இஸ் PC Dog ஃப்ரம் A to D. அந்த நாள் நான் சந்திரமுகியாக மாறின நாள். யூடியூப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மைண்டில் தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். பட் அது ஒரு ரோஸ்ட்டாக இல்லை ஒரு காமெடி வீடியோவாக போட்டோம்னா அது போய் ரீச் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கையும் நம்ம வீடியோவில் எடுத்து நிறைய பேர்த்த ரோஸ்ட் பண்ணியிருப்போம். ஈவன் தான் நீங்கள் போய் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குற ஏதோ ஒரு கிரிஞ்சுகளோட வீடியோவை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம கலாய்ச்சிருப்போம். வரல விட்டு ஆட்ட வந்திருக்கேன். ஸோ என்னோட மெயின் எய்மே என்னன்னு பார்த்தோம்னா, சொசைட்டிக்கு டாக்ஸிக்காக இருக்கிறவங்களை தடுத்து நிப்பாட்டணும்ப்பா. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் இந்த சொசைட்டிக்கு சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சொசைட்டினா வேறு யாரும் இல்லை, நானும் அதில் ஒருத்தன் தான். என்ன போல பல பேர் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தான், நம்ம மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு உள்நோக்கத்தில் தான் வந்தேன். மக்களுக்காகவே நான். பட் காலப்போக்கில் யூடியூப் அடித்த அடியில் என்ன சர்வைவ் ஆக முடியல. காப்பாற்ற வந்து என்னையே ஒருத்தர் காப்பாற்றணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு விட்டுட்டீங்களா? ரொம்ப நன்றி. இந்த டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் சுற்றியும் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, மிஸ்கைடன்ஸ் இருந்துச்சு, தேவையில்லாத கண்டென்ட்லாம் அப்பீர் ஆகிட்டு இருந்துச்சு. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் 18+. தேவையில்லாத கண்டென்ட்னா அதில் ஒரு டேக்காவே இருக்காது. அதாவது ஒரு மக்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு டேக்காவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மூவிக்கு போகிறீங்க, அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு காமெடியாச்சும் ஒரு டேக்காவே இருக்கணும். டேக்காவே இல்லாத பல வீடியோஸ் இருந்துச்சு. ஸோ நல்ல வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஸோ அப்படி காலப்போக்கில் அடி வாங்கின கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு சில கிரியேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஜென்யூனாகவும் அதே மாதிரி அவங்களோட கண்டென்ட் வந்து வேல்யூபிளாகவும் தெரிஞ்சுது. இந்த கிரியேட்டர் ஆஸ் எ வியூவராகவும் எனக்கு தோணுது, சில சேனல்ஸ்லாம் தோணுச்சு. அப்படி இருக்கும்போது நான் PC Dogோட சேனல் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன், A to D அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வீடியோ எனக்கு அப்பீர் ஆகுது. நான் யதார்த்தமாக தான் போனேன். ஈவன் தோ நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக சம்ஹவ் ரேண்டமாக கிளிக் பண்ண ஒரு வீடியோ தான் அது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அதுக்கப்புறம் வந்து இந்த 10 மாதத்தையும் என்னோட லைஃப்பில் இவ்வளோ சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அந்த செகண்ட் நான் நினைக்கல. பிகாஸ் அவரோட வீடியோவில் அவ்வளோ ஜென்யூனான கண்டென்ட் வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டேக்அவே இருக்குது. ஈவன் அது காமெடி ஆகட்டும், இல்லை ஒரு கண்டென்ட் ஆகட்டும், ஒரு டெக் ரிலேட்டட் ஏதோ ஒரு விஷயம் ஆகட்டும், அதை வந்து எடுத்துக்கிற விதமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தோம்னா நான் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த சேனலில் நான் பார்க்க எனக்கு வந்து அதோட ஜென்யூனிட்டி புரியுது. அதே மாதிரி எனக்கு அப்போ தான் வந்து அது கிளிக்கே ஆகுது. நம்மளாம் பண்ணணும்னு நினச்சி ஏங்கிட்டு இருக்கிற விஷயமும், அதே மாதிரி நம்ம ரீச் ஆகாத விஷயமும் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் ரீச் ஆயிருக்காரு, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கும் போது சேம் ஃபார்முலாவை நான் எடுத்து அப்ளை பண்ணேன். அதாவது அந்த விஷயத்த நானும் திருப்பி பண்ணுனேன் அப்படின்னா, நல்ல விஷயத்த நான் மக்களுக்கு சொன்னேன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அந்த செகண்ட் தான் வர ஆரம்பிக்குது. குடிடா
இந்த சேனலை பார்க்குற நிறைய பேர்த்துக்கு தெரியுமோ தெரியலையோ, பட் நிறைய பேர்த்த அவர் சேவ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ப்ராடக்ட்னா எப்படி இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ளே என்ன இருக்குது நான் பார்க்கணும், அதை தாண்டி ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாருல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுத்தது. அது போக ஆஸ் எ கிரியேட்டராக நான் அதை பார்க்க போகும்போது எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நாட் அ ஃபேன் பாய், ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்ச உடனே அதில் எப்படிலாம் மணி ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சா மக்களுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சேனல் தந்த ஒவ்வொரு இன்புட்டையும் நான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் பார்க்குற இந்த மைக் ஆகட்டும், இங்கே முன்னாடி இருக்கிற இந்த லேப்டாப் ஆகட்டும், அதே மாதிரி இங்கே எரியற லைட் ஆகட்டும், அங்கே இருக்கிற என்னோடய சிஸ்டம் ஆகட்டும், எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் டே பை டே எனக்கு நாலேஜ் கெயின் ஆகுது. சேனல்லேருந்து முக்கியமாக எடுத்துக்கிட்ட ஒரு டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு ரிசர்ச் வந்து ஹெவியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் முன்னாடி பண்ண இன்புட் வந்து எனக்கு பத்தலையோ அப்படின்னு சொல்லி அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தோம்னா தோண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணுற விஷயங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதிகமாக ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 10 month வீடியோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய அப்டேஷன் இருக்கும். எடிட்டிங் வைஸ் ஆகட்டும், குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி அவரை பார்த்து தான் கோப்ரோ வாங்குகிறேன். அதை எடுத்துகிட்டு நான் சோலோ வீலாகரா, ட்ராவல் வீலாகராகவும் சுற்ற ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட 5 year எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சேனல் இவ்வளோ ஒரு சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு தோணுச்சு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், அந்த சேனலோட அவுட்புட் எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. எங்கே தப்பு பண்ணுறேன்னே புரியாமல் இருந்துச்சு. இந்த சேனலை பார்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறேன், ரிசர்ச் பண்ணுறேன், அதிகமாக வந்து பார்த்தோம்னா எடிட்டிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அது போக நான் முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா வீடியோ அப்லோட் பண்ணனே போயிடுவேன். அது யூடியூப் எடுத்துகிட்டு போய் யாரோட ஃபோனில் இல்லை பிசியில் போட்டால் தான் உண்டு. அதுக்கப்புறம் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் ஆட் மூலமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர் நல்லது எனக்கு ஒன்று பண்ணுறாரு, அதே நல்லதை நான் எடுத்துகிட்டு இன்னொருத்தருக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதா வந்து பார்த்தோம்னா ஒரு குட் சொசைட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் இந்த A2D வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சேனல் எனக்கு வந்து தெரியுது. ஸோ காலப்போக்கில் இந்த சேனலும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனலும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென்யூன் சேனலாக இருக்கும். அப்படி தான் இருந்திருக்கு, அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கவும் போகுது. இதில் வந்து பேஷனாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னல, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 வீடியோஸ் போட்டு ஐ ஜஸ்ட் ஏர்ன்ட் வெறும் 9,000 ரூபாய். இதை கேட்குற நிறைய பேருக்கு ஷாக்காக கூட இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து பொய் சொல்கிறானோ அப்படின்னு கூட இருக்கலாம். உண்மையானமே கிட்டத்தட்ட 9 கூட வரல, 9,000 ரூபா வந்து அதில் டேக்ஸ்லாம் பிடிச்சது போக 8,500 சம்திங் அந்த லெவலில் தான் எனக்கு வந்து பார்த்தோம்னா அமௌண்ட்டே வந்துச்சு. அது கூட என்னை ப்ரோக் பண்ணல, பட் எனக்கு வந்து வியூஸ் கிடைக்காதது ரொம்ப ப்ரோக் ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் எழுதி வைக்கணும், நான் எழுதி வச்சிட்றேன். இதே அடுத்த வருஷம் இதே நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம சேனல் இன்னையிலிருந்து அந்த ஃப்யூச்சரில் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டாஸ்க்காகவே எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம்னா நான் ரன் பண்ண போகிறேன். இதிலிருந்தே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் இது வந்து மணி நீடடுக்காக வரல. நிறைய பேர் மணி நீடடுக்காக வராங்க, அதனால் நான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ மறுபடியும் நம்ம பர்ஃபார்மன்ஸ் யூடியூப்பில் பண்ண போகிறோம். டே யூடியூப், சப்போஸ் இந்த வீடியோ ஒரு சோல்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் வந்து கீழே சொல்லுங்கள். அதே மாதிரி பிசி டாக் நீங்கள் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரில, சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க சோல்ஜருக்காக. ஸோ நான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கேன், என்னோடய மெயில் ஐடி இதுதான். ஸோ அதுலேருந்து வந்திருக்கும். அது போக நான் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற கிரியேட்டர்ஸ்னு சொன்னால அவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம பிசி டாக் கூடயும் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு. ஓகே, வி ஆர் ஆன் த ரைட் பாத் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ எடுத்த காரணம். ஸோ தேங்க்ஸ் டு பிசி டாக் ஃபார் சேவிங் மீ. இந்த வீடியோ பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு A2D பற்றி தெரில அப்படின்னா ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் A2D, உங்கள் லைஃபும் மாறும். ஜெனுனாக சொல்கிறேன், போய் பாருங்கள், நல்ல வீடியோஸ் நிறையாவுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்களும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பிடிக்கல, இல்லை என்ன நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்கிட்ட தான் பேசணும், என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படி சொல்லிட்டு எல்லா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து எதாவது பேசலாம், என்கிட்ட தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோல்ஜர்ஸ், தேங்க்யூ டு பிசி டாக். ஸோ இவ்வளோ தான் நடந்தது. இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் சொல்ல, இப்போ சொல்கிறேன்.